அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாவே நம்ம மாம்பழம் ஊர்கள் எல்லாம் வாங்கியிருப்போம். ரொம்ப சீப்பா, ரொம்ப பல மாதிரியான டேஸ்ட், பலவிதமான டேஸ்ட்ல பார்த்துருப்போம் மாம்பழங்கள். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு வேலையா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். மார்க்கெட்ல போம்போது, மெக்சிகோ மாம்பழம் வந்து 55 திரகம் போட்டிருந்தான். அந்த 55 திரகம் பார்க்கும்போது, இந்த ஒரு மாம்பழத்த எடுத்து வாங்கி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே எடுத்துட்டு வந்தேன். இதுதான் அதில இருந்த பெரிய மாம்பழம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன மாம்பழம் ஏகப்பட்டது ரொம்ப இவ்வளோ மத்தில தான் இருக்கு. இந்த இன்னொரு இத காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாம்பழம் வந்து இந்த சைஸுக்கு தான் இருக்கு எல்லா மாம்பழமும். இந்த சைஸ்ல தான் இருக்கு. ஆனா, ஸ்மெல் பண்ணோம்னாக்கா, அப்பா! மாம்பழத்துடைய ஸ்மெல் இதில தான் பார்க்க முடியுது. அவ்வளோ ஸ்மெல்லு. இத தின்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது உங்களுக்காக தான். நீங்களும் ஒரு தடவ உங்களுக்கு பிடிச்சமான மாம்பழம் எந்த பழமா இருந்தாலும் சரி, ஒரு தடவையாச்சும் தின்டு பாருங்க. ஏன்னா பெரிய லாஸ் ஆக போறதில்ல. வாழ்க்கையில இருக்கும்போதே இது மாரி தின்டு பார்ப்போம். இப்போ இத பார்ப்போம் எப்படின்னு. அப்பா! செம்ம டேஸ்ட்டுங்க. இப்படி ஜூஸியா இல்லாம, இது வந்து சப்போட்டா பழத்தில வரும்ல, அது மாரியான ஒரு இதா இருக்கு. ஆனா செம்ம டேஸ்ட்டு.